நன்னெறி கதைகள். கதையோட தலைப்பு மெஹந்தி ஆர்டிஸ்ட் மருமகள். உங்களுக்கு மேக்கப் பண்ணுறது, மெஹந்தி போடுறது இதெல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிக்குமா அப்படின்னா இந்த கதைக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உங்களோட குடும்பம் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் நினைக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாமே சீக்கிரமாகவே நடக்க போகுது. வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். கல்பனாவுக்கு வெளியில் எங்கேயுமே அந்தளவுக்கு போகிறதுக்கு பிடிக்காது. ஆனால் யாருக்குமே எந்த ஒரு தடையும் போட மாட்டாங்க. இவங்களோட மருமக சுஜி இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு மேக்கப் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்க மேக்கப் கிளாஸ் நான் போய் ஜாயின் பண்ணி அதில் நான் படிக்க போகிறேன்னு சொன்னாங்க. தாராளமாக படி. உனக்கு பிடிச்ச எந்த விஷயமா இருந்தாலும் அதை தயங்காமல் செய் சுஜி. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நீ ஆசைப்படுற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் உனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பேன். ஆனால் நான் எங்கேயும் வெளியில் வர்றதுக்கு ஆசைப்பட மாட்டேன். அதுதான் எனக்கு ஏன்னு தெரியல. பாவம், நீயும் எவ்வளோ நேரம்தான் வீட்டிலையே என் கூட வேலை செஞ்சுட்டு சும்மாவே மற்ற நேரமெல்லாம் பொழுத போக்குவேன். அதுக்கு நீயும் எதையாச்சும் கற்றுக்கிட்டா அது உனக்கு நல்லது தானே. சரி, எங்கே போய் கற்றுக்க போகிற அப்படிங்கிறாங்க. நான் நம்ம ஊர்லேயே பக்கத்தில் என்னோடய ஃப்ரெண்டு ஒரு கிளாஸ் வச்சு நடத்திட்டுருக்கிறா. மேக்கப்பு, மெஹந்தி, ஹேர் ஸ்டைலுன்னு எல்லாமே அவள் பண்ணுவாள். இவகிட்ட படித்த நிறையா பேர் இப்போது தனியாகவே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு நல்லா சொல்லி தருவா. நானும் முன்னாடியே நினச்சிட்டு இருந்தேன் எப்போயாச்சும் இவகிட்ட போகிறப்ப ஏதாவது சொல்லி கொடுன்னு. ஆனால் எப்படி கேட்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குமேன்னு கேட்டதில்லை. ஆனால் அவளாவே ஒரு நாள் என்கிட்ட நீ கிளாஸ்க்கு வந்து கற்றுக்குறியா, ஃபீஸ் எல்லாம் ரொம்ப அதிகம்லாம் கிடையாது, மற்றவங்க கிட்ட வாங்குறத விட நான் உன்கிட்ட கம்மியாகவே வாங்கிக்கிறேன், வா பக்கத்தில் தானே இருக்குது கிளாஸு அப்படின்னு கூப்பிட்டா. நானும் சரி வரேன், ஆனால் வர முடியுமா என்னன்னு தெரியல, எங்கள் வீட்டில் கேட்டுட்டு சொல்கிறேன்னு சொன்னேன் அப்படின்றா. ஓஹோ அப்படியா சுஜி, சரி சரி, ஃபீஸை பற்றிலாம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, யாராவது தெரியாதவங்களாக இருந்தாலும் நம்ம அவங்க எந்த அளவுக்கு ஃபீஸ் மற்றவங்க கிட்ட வாங்குகிறாங்களோ அதே மாதிரி தான் நம்ம கொடுக்கணும். ஃப்ரெண்டுங்கிறதுக்காக அவங்க நமக்காக இப்படியெல்லாம் செய்யணும்னு எந்த அவசியமும் இல்லை. எல்லாரையும் ஒன்று போல் பார்க்கணும். மற்றவங்களுக்கு எப்படி காசு வாங்குகிறாங்களோ அதே மாதிரி உன்கிட்டையும் வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் என்னைக்காவது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் சொல்ல வந்துடும். அதனால் நீனு மற்றவங்கெல்லாம் எவ்வளோ ஃபீஸ் கட்டி படிக்கிறாங்களோ அதே மாதிரி ஃபீஸ் கட்டி படி. சரி, என்னைக்கு போய் ஜாயின் பண்ண போகிற சுஜி அப்படின்ட்டு கேட்குறாங்க. அது நம்ம இன்றைக்கி நான் கூட போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அத்தை, நம்மளோட இஷ்டம்தான். அது ஒரு 3 மாதம் 6 மாதம்னு இது மாதிரி கோர்ஸு தான். இவ்வளோ நாளுக்கு இவ்வளோ ஃபீஸ் கட்டுற மாதிரின்னு இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு சீக்கிரமாக கற்றுக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஃபீஸ் குறையாகும். கற்றுக்கிறதுக்கு நமக்கு எந்த அளவுக்கு நாள் எடுத்துக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அத்தை. 3 மாதம் 6 மாதம், ஒரு சிலர்லாம் 1 வருஷம் கூட வச்சுருப்பாங்க. நான் எவ்வளோ நாளில் கற்றுக்க போகிறேன்ட்டு தெரியல. சரி, நான் என்னைக்கு போய் ஜாயின் பண்ண அத்தை அப்படின்ட்டு கேட்குறாங்க. இன்றைக்கே நல்ல நாள் தான், எல்லா நாளும் நல்ல நாள் தான். அதனால் நீ இன்றைக்கி சொல்லியிருக்கிற இன்றைக்கே போய் ஜாயின் பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க. சரி அத்தை, ரொம்ப சந்தோஷம். என்னோடய ஃப்ரெண்டு இந்த பக்கமாக தான் போவான்னு சொன்னான். அப்படின்னா இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு கண்டிப்பாக வந்துட்டு தான் போவா. வந்தான்னா நான் அவளை உங்ககிட்ட காமிக்கிறேன் அப்படிங்கிறா. சரிம்மா சரிம்மா, யாருனாலும் நம்ம வீட்டுக்கு வரட்டும் போகட்டும், இதில் என்ன இருக்குது அப்படின்னா சுஜி, உனக்கு சாப்பாடு கட்டி கொடுத்துட்றேன், நீ கொண்டு போயிடு. எவ்வளோ நேரம் ஆகும்னு உனக்கு தெரியாதுல்ல, முறையாக இன்றைக்கி தான் போக போகிறேன். சாயங்காலம் நீ வர்றதுக்கு முன்ன பின்ன ஆனாலும் பரவாயில்ல சுஜி. குழந்த ஸ்கூல் போயிட்டு வந்ததும் நானே அவளை டியூஷனுக்கு கூட்டிகிட்டு வந்துக்கிறேன். சரியா? நீ அதை பற்றி எதையும் யோசிச்சுட்ருக்காத. நீ படிக்கிறதில்ல, கவனத்தோடு படி, நல்லா பண்ணுமா அப்படிங்கிறாங்க. சரி அத்தை, நான் ஃபீஸுக்கு காசு மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அவங்களோட ரூமுக்கு போயிட்டாங்க. அப்போது இந்த கல்பனா மட்டும் தனியாக நின்றுட்டுருக்குறாங்க. அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வருவாங்கன்னு சொன்னாங்கல்ல, அவங்க வந்துட்டாங்க. சுஜி சுஜி, நான் வந்துட்டேன், எங்கே இருக்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. வாம்மா வா, உள்ளே வா. அவள் அதோ இப்போ வந்துடுவா, அவளோட ரூமில் இருக்கா. 2 நிமிஷம்மா, அதோ நான் கூப்பிட்றேன், நீ வந்து உட்காரு அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி, நாங்கள் சீக்கிரமாக கிளம்பணும், இவளை ஒரு எட்டு பார்த்துட்டு போகலான்ட்டு தான் வந்தேன். என்னோடய கிளாஸில் வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க.
இப்போ போனால் தான் கரெக்டாக இருக்கும். இவ்வளோ தூரம் வந்தேனா அதனால் ரொம்ப நாள் ஆச்சு சுஜியை பார்த்துட்டு போகலான்ட்டு தான் வந்தேன் ஆன்ட்டி. அவள் என்ன பண்ணிகிட்ருக்கிறா அப்படிங்கிறாங்க. தோ தோ சுஜி, சுஜி உன்னோட ஃப்ரெண்டு வந்துட்டாங்க பாரு, சீக்கிரம் வாம்மா, எவ்வளோ நேரம், வா வா அப்படிங்கிறாங்க. இதோ வந்துட்டேன் வந்துட்டேன் அத்தை அப்படின்ட்டு அவங்களும் வந்துட்டாங்க. எடுத்துட்டேன் அத்தை, நான் இப்போ கிளம்பட்டுமா அப்படிங்கிறாங்க. பாத்தியா பாத்தியா, அதுக்குள்ளேயும் ஓடுற பாரு, இரு உனக்காக நான் சாப்பாடு கொண்டு வரேன், இந்தா கொடையை பிடி அப்படின்ட்டு சாப்பாடை டிஃபன் பாக்ஸில் வச்சுட்டு ஒரு கொடையவும் கொடுக்குறாங்க. ஆமாம், எங்கே சுஜி போகிறேன்? நான் உன்னை பார்க்குறதுக்கு வந்திருக்கிறேன், நீ யாரை பார்க்குறதுக்கு போகிறேன்? வெளியில் கிளம்பிட்டியோ? நீ முன்னாடியே சொல்லியிருந்தா நான் இன்னொரு நாள் கூட வந்திருப்பேன்ல. சரி சரி, அப்படின்னா நான் இன்னொரு நாளைக்கே வரேன் சுஜி, நீ உன்னோட வேலையை பாரு அப்படிங்கிறாங்க அவளோட ஃப்ரெண்டு. இல்லை விமலா, நான் உன்னோட கிளாஸுக்கு தான் வந்து ஜாயின் பண்ண போகிறேன், அத்தைக்கிட்ட விஷயத்தெல்லாம் சொல்லிட்டேன். அத்தை இவ தான் அத்தை விமலா, இவங்க தான் இந்த மெஹந்தி அப்புறம் மேக்கப்பு ஹேர் ஸ்டைலு எல்லாமே பண்ணுறாங்க. தனியாகவே பண்ணிகிட்டு இருந்தா முன்னாடி, இப்போ தான் நிறைய பேருக்கு சொல்லித்தரான்னு சொன்னல அத்தை, அது இவ தான் விமலா, இவ பேர் அப்படிங்கிறாங்க. ஆ ஆ சரிம்மா சரிம்மா சுஜி, நீ தான் அப்போதையே சொன்னல விஷயத்த. சரி சரி, சீக்கிரமாக கிளம்புங்க. இந்த விமலா பாப்பாவுக்கு வேறு கிளாஸில் நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்கல்ல, இங்கேயே நின்று பேசிகிட்டு இருந்தா நேரமாயிடும். சரி கிளம்புங்க, பார்த்து பத்திரம் அப்படின்ட்டு வழி அனுப்பி வைக்கிறாங்க. சரி அத்தை, நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிறா சுஜி. ஆன்ட்டி நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அந்த விமலாவும் கிளம்பிட்டாங்க. என்ன சுஜி, கிளாஸுக்கு வந்து ஜாயின் பண்ணுன்னு சொன்னேன், நான் வருவேனா வரமாட்டேனான்னு தெரியல, வீட்டில் கேட்கணுன்னு சொன்னேன், ஆனால் இவ்வளோ சீக்கிரத்துலேயே என்னோடய கிளாஸில் வந்து ஜாயின் பண்ண போறியே, அதை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உன்னோட அத்தை ரொம்ப ஸ்வீட்டு, எவ்வளோ பாசமாக நடந்துக்கிறாங்க பாரேன், அவ்வளோ அக்கறையாக சாப்பாடு கட்டி கொடுக்குறாங்க, கொடை எடுத்து கொடுக்குறாங்க, பாச மலர்கள் தான் போல இருக்குதே. இது மாதிரி எங்கேயும் நான் பார்த்ததில்ல, இப்போ நேருக்கு நேராக பார்க்கும்பொழுது தான் எனக்கே ஒரு மாதிரி ரொம்ப பொறாமையாக போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஓஹோ, பொறாமலாம் படாத, கண்ணு வச்சிடாத, நாங்கள் எப்போவுமே இப்படி தான், ஆனால் எங்களுக்குள்ளேயும் குட்டி குட்டி சண்டைலாம் வரும், அதெல்லாம் நாங்களே சரி செஞ்சுப்போம். சண்டை வராத வீடுன்னு இருக்கா என்ன? எல்லாமே இருக்கும். இது உனக்கு பார்க்குறதுக்கு புதுசாக தெரியுது அதனால். சரிம்மா சரிம்மா, அதான் நான் பார்த்தனே, நீங்களா சண்டை போடுவீங்க? எதாவது கதை சொல்லாதண்ணே, கண்ணெல்லாம் ஒன்றும் வச்சிட மாட்டேன், அதுக்காக ஏதாவது இல்லாத பொல்லாத பொய்யெல்லாம் சொல்கிறியே. சரி சரி, சிரிக்காத சுஜி அப்படிங்கிறாங்க. அப்புறம் நீ சொல்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது நீ கண்ணுக்குன்னு வச்சுட்டேன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுறது? அதுக்காக தான் அப்படியெல்லாம் சொன்னேன். சரி சரி, நாங்கள் ஒத்துமையாக தான் இருப்போம், பாச மலர்கள் தான். அதுக்காக இப்போ என்ன பண்ண சொல்கிறேன்? என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ண போகிறல்ல, அதை நினச்சி நானே பல யோசனை யோசிச்சிட்ருக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் அடிக்கடி சந்திப்போம்ல. ஸ்கூல் படிக்கும் பொழுது ஒன்றா படித்தோம், ஜாலியாக இருக்கும். இப்போது திரும்பவும் நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்குது. இது எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சுஜி. சூப்பரில் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்றைக்கி கிளாஸ் உனக்கு பிடிச்சிருந்ததா சுஜி? ரொம்பவே பிடிச்சிருந்தது. இப்படி தான் இருக்குமா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் சுஜி. இது உனக்கு ஆரம்பம், அதனால் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது பிரமிப்பாக இருக்குது. மற்றபடி இதெல்லாமே சாதாரண விஷயந்தான், பழக பழக உனக்கே எல்லாமே ஈஸியாகிடும். ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருக்கும். எனக்கெல்லாம் சொல்லித்தர்றதுக்கு பக்கத்தில் இங்கே ஒருத்தருமே கிடையாது, ரொம்ப தூரமாக போய் தான் நான், ஃபீஸ் அதிகமாக இருந்துச்சு, அதே சமயம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எவ்வளோக்கு எவ்வளோ இந்த விஷயத்த நான் கற்றுக்கணும்னு நினச்சி போனனோ, ஆனால் அதை விட பல மடங்கு கஷ்டத்தை தான் சந்தித்தேன். தனியாக இருந்தேன், ஹாஸ்டலில் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு நேரமே போகாது. ஆனால் போர் அடிக்கிற சமயம் எல்லாமே நானே எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி பார்த்துப்பேன். இன்னமும் நம்மளாலலாம் அந்த ஊரில் இருக்க முடியாது, எப்போடா கோர்ஸை முடிச்சுட்டு நம்ம ஊரை பார்த்து போவோன்ட்டு தான் வந்தேன். வந்ததுக்கப்புறம் இங்கே இருந்து நம்ம நம்ம மட்டும் நம்மளோட விஷயத்த வச்சுக்கக்கூடாது, 4 பேருக்கு தெரியணுன்ட்டு தான் நான் முதல்ல ஒருத்தருக்கு சொல்லித்தர ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஒருத்தர் 2 பேருன்னு இப்போது 100 பேருக்கு மேலே என்னோடய கிளாஸில் படிச்சுட்ருக்குறாங்க.
ஆரம்பத்தில் நான் பியூட்டிஷியனாக மட்டும்தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்படியே போயிட்டுருக்கக்கூடாதுன்னு எனக்குள்ளேயே நான் எடுத்துக்கிட்ட முடிவில் தான் இப்போ இப்படி போயிட்டுருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குது சுஜி. என்னோட ஆசைகளை யார் மேலேயும் திணிக்க மாட்டேன். ஆனால் ஒவ்வொருத்தரும் விரும்பி வருவாங்க, அவ்வளோதான். ஜஸ்ட்டு கிளாஸில் ஜாயின் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா படிங்க, இல்லைன்னா உங்களோட ஃபீஸை நான் திரும்பி உங்ககிட்டயே கொடுத்துட்றேன். பிடிக்கலன்னா வர வேண்டான்னு கூட சொல்லிடுவேன். சூப்பர் விமலா, சூப்பர். இந்த மழை வேற விடவே மாட்டேங்குது. பாப்பா வேற ஸ்கூல் போயிட்டு வந்திருப்பா. அத்தையும் டியூஷன் கூட்டிட்டும் வந்திருப்பாங்க. என்னதான் நான் கிளாஸுக்கு வந்தாலும் என்னோட எண்ணம் முழுக்க வீட்டிலையே தான் இருக்குது. ம் என்னது வீட்லேயே இருக்குதா? நீனே வீட்டோட நினப்புலையே இருந்தேன்னு வச்சுக்கோயேன், கிளாஸில் நீனு எதையுமே கற்றுக்க முடியாது சுஜி. முடிஞ்ச அளவுக்கு நீ கான்சன்ட்ரேஷன் நீ பண்ணுற விஷயத்து மேலே இருக்கணும். அப்படின்னா தான் நீ எந்த அளவுக்கு சீக்கிரமாக லேர்ன் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ எல்லாத்தையுமே சீக்கிரம் கற்றுக்கலாம். அப்படின்னா உனக்கு இப்படிப்பட்ட வருத்தமெல்லாம் வராதுல்ல. சீக்கிரமாக கற்றுக்கிட்டேன்னா நீ பாட்டில் இருக்க போகிற, தனியாக பிஸ்னஸ் பண்ண போகிற, உங்கள் வீட்டில் உள்ளவங்கள நல்லா கவனிச்சிக்க போகிற, அவ்வளோதான். அதை விட்டுட்டு நீ வருத்தப்பட்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், எப்படி சுச்சி? எனக்கே சங்கடமாக இருக்குது. உனக்காச்சும் உள்ளூர் என்னோட கதையெல்லாம் கேட்டல்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம் விமலா, நீ சொல்கிறதும் சரிதான். எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக கற்றுக்கிறேனோ அது எனக்கு தானே நல்லது. இதுக்கப்புறம் நான் வருத்தப்படாமல் கான்சன்ட்ரேஷனோடு இருப்பேன். எனக்கு இப்போ மழை பெஞ்சிட்டே இருக்குதுல்ல, வீட்டுக்கு போக நேரமாகுதே, அதனால தான் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே அவங்களோட வீட்டுக்கும் போயிட்டாங்க. இப்படியே தொடர்ச்சியாக 3 மாதம் ஓடிடுச்சு. எப்படி போச்சுன்னே தெரியல. 3 மாதங்கிறது 6 மாதம் வரைக்கும் இழுன்னு இழுத்துருச்சு. ஏன்னா சுஜி ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்பவே தெளிவாக நுணுக்கமாக கற்றுக்கணுன்றதுக்காக கூட 3 மாதம் ஆனால் கூட பரவாயில்லன்னு 6 மாதத்தில் நல்லா சிறப்பாக எல்லாத்தையும் தெளிவாக கற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆணுச்சு, சுஜி அவங்க வீட்டிலையே ஒரு ரூமை ஆஃபீஸாக ரெடி பண்ணிக்கிட்டாங்க. மெயினாக மெஹந்திக்காகவே நிறையா பேர் ஆர்டர் புக் பண்ணுவாங்க. சுஜி போடுற மெஹந்தி ரொம்பவே நல்லா இருக்குதுங்கிறதுனாலேயே வெளியூரில் இருந்துலாம் இங்கே வந்து மெஹந்தி போட்டுட்டு போகிறதுக்கு வருவாங்க. இப்படியே தான் போயிட்டே இருந்துச்சு. அன்னைக்கு ஒரு நாள் சுஜியோட பொண்ணு ஸ்கூல் போயிட்டு வர்ற வழியில் கல் தடுக்கி கீழே விழுந்துட்டாங்க. அவங்களோட கையில் காலில் எந்த அடியும் படலை. ஆனால் ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. அதை பார்த்த இந்த விமலா, அம்மா அம்மா இருங்கம்மா, என்னோடய ஃப்ரெண்டு சுஜியோட பொண்ணு தான் விழுந்து கிடக்குறாங்க, இருங்க நான் போய் அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வரேன், அவங்களோட வீட்டில் விட்டுட்டு வந்துடுறேம்மா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரி சரி, சீக்கிரம் பார்த்து போமா அப்படின்ட்டு விமலாவை அவங்களோட அம்மா அனுப்பி வைக்கிறாங்க. என்னம்மா செல்லம், கீழே விழுந்துட்டிங்களா? பார்த்து கவனமாக வரலாம்ல அப்படின்ட்டு அவளோட லஞ்ச் பேக்கில் வாட்டர் பாட்டிலு, டிஃபன் பாக்ஸ் எல்லாத்தையும் வச்சு கொடுத்துட்டு, சரி வா வீட்டுக்கு போகலாம், நான் யாருன்னு உனக்கு தெரியும்ல, உன்னோட அம்மாவோட ஃப்ரெண்டு விமலா ஆண்டி தான் அப்படிங்கிறாங்க. தெரியும் ஆண்டி, வாங்க எங்கள் வீட்டுக்கு போகலாம், ஜாலியாக இருக்கும், ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து, முன்னாடியாச்சும் எப்பயாவது வீட்டுக்கு வருவீங்க, இப்போது வரவே மாட்டேங்கிறீங்க, இப்போ நான் கீழே விழுந்ததுனால என்னோடய வீட்டுக்கு வரீங்கல்ல, இது கூட சூப்பர் தான், இதுக்காகவே நான் அடிக்கடி கீழே விழுறேன், அப்படின்னா என்னை பார்த்தீங்கன்னா அடிக்கடி வீட்டில் விடுறதுக்கு வருவீங்கள்ல. ஏய் சேட்டைக்கார பொண்ணு, நம்ம எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும், கீழே விழவே கூடாது, சரியா? நல்லா சாப்பிட்ணுமா செல்லம், தண்ணிலாம் நிறைய குடிக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி சரி ஆண்டி. இங்கே பார்த்தீங்களா என் கையில் எங்கள் அம்மா எனக்கு மெஹந்தி போட்டு விட்டுருக்குறாங்க, நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கே, ரொம்ப க்யூட்டாக போட்டிருக்காங்க, குட்டி குட்டி விரலுக்கு எவ்வளோ அழகான டிசைன்ஸு, நல்லா போட்டிருக்காங்கம்மா அப்படிங்கிறாங்க. எங்களோட வீடு வந்துருச்சு, வாங்க வாங்க. அம்மா அம்மா இங்கே பாருங்களேன், யார் வந்திருக்காங்கன்னு பாருங்கம்மா, நான் வந்துட்டேன், சீக்கிரம் சீக்கிரம் வாங்க அப்படிங்கிறா. யார் யார் வந்திருக்கா? இவ்வளோ குஷியாக வந்திருக்கிறேன். ஹே விமலா, நீயா? வா 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 உள்ள வா. விமலா ஆண்டி தான் வந்திருக்கிறாங்களா? அவங்கள எப்படி பார்த்தேன்? அம்மா நான் ரோட்டில் விழுந்துட்டேன்னா, அப்போ அவங்க தான் என்னை ஹெல்ப் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. சரி சரி, நீங்கள் பேசிகிட்டே இருங்க, நான் போயிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் இருந்தால் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு அவள் உள்ளே ஓடிட்டா. அதுக்கப்புறம் சுஜியும் விமலாவும் பேசிகிட்ருக்குறாங்க. சுஜி, ரொம்ப நாள் ஆணுச்சு உன்னை பார்த்து. இன்றைக்கி தான் பார்த்துருக்குறேன், இப்போவும் அதே மாதிரி தான் இருக்கிற, கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் இருக்கும்ல.
தாராளமாக இருக்கும் விமலா. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை சுஜி. எத்தனையோ பேருக்கு நான் மெஹந்தி போட்டு விட்டுருக்குறேன். ஆனால் என் கைக்கு யாருமே போட்டு விட்டதில்ல. நீ போட்டு விடுறியா அப்படின்னு கேட்குறாங்க. அட இப்படி கேட்குற விமலா, தாராளமாக உனக்கு போட்டு விடாமலா? உன்னோட கிளாஸில் இருந்து தானே நான் இவ்வளோ விஷயத்த கற்றுக்கிட்டேன். உனக்கு போட்டு விடாமல் இருப்பேனா? வா வா வந்து உட்காரு, உன் கைக்கு போட்டு விடுறேன்னு 2 கையிலையும் ரொம்ப சூப்பராக போட்டு விட்டுட்டாங்க சுஜி. எவ்வளோ அழகாக போட்டிருக்கிற மெஹந்தி. கையே சும்மா கலக்கலாக இருக்குது சுஜி அப்படிங்கிறாங்க விமலா. அதுக்குள்ளேயும் அவங்க அம்மாவே தேடி வந்துட்டாங்க. என்ன பாசமலர் தோழிகள் 2 பேரும் பார்த்துக்கிட்டதில்ல, பேசிட்டே இருந்துட்டீங்க, நேரம் போனதே தெரியல. அம்மாவையே விட்டுட்டு வந்துமே மறந்துட்டல்ல நீனு. ஒரு வார்த்தை ஃபோன் கூட போட்டாலான்னு பாரு சுஜி. காரில் அங்கே நான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் 2 பேரும் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு கதை பேசிகிட்டு இருக்கிறீங்க. சரி சரி கிளம்புவோம்மா, நேரமாச்சு அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா. என்ன ஆண்டி இப்போ தானே வந்தீங்க, உட்காருங்க அப்படிங்கிறா சுஜி. இல்லைம்மா, நிறையா வேலை இருக்குது. நான் வேற இன்னைக்கு ஊருக்கு கிளம்ப வேண்டியிருக்கு. அதனால தான் ட்ரெயினை பிடிக்கணும்ல. இன்னொரு முறை வந்து தாராளமாக ரொம்ப நேரம் பேசிட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. விமலாவோட அம்மா மட்டும்தானே ஊருக்கு போகிறதா இருந்தது. ஆனால் விமலா அவங்களுக்கும் சேர்த்து ஊருக்கு போகிறதுக்கு டிக்கெட் எடுத்துருந்துருக்குறாங்க. அது அவங்க அம்மாவுக்கே தெரியாது. அவங்களுக்கே ரொம்ப பெரிய சர்ப்ரைஸாக தான் இருக்குது. அம்மா, நானும் இன்னைக்கு உங்கள் கூட தாம்மா ஊருக்கு வரேன் அப்படிங்கிறாங்க. ஏய் என்ன நீனு, என்ன சொல்கிற? என்னால் நம்ப முடியல. நிஜமாவா விமலா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா ஆமாம். இவ்வளோ நாட்களாக இந்த ஊரில் நான் பிடிச்ச மாதிரி சந்தோஷமாக என்னோடய வேலையை பார்த்துட்டு இருந்தேன். முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு கற்றுக் கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் உங்கள் கூட நானும் வெளிநாட்டுக்கு வந்து அங்கேயும் நிறையா பேருக்கு நிறைய விஷயங்களை நான் சொல்லித்தர போகிறேம்மா. இந்த ஊரில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் சொல்லித்தர்றதுக்கு நல்ல நல்ல ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் அவங்க பார்த்துப்பாங்கம்மா. நம்ம 2 பேரும் வெளிநாட்டுக்கு போகலான்னு அம்மாவும் பொண்ணும் ரொம்ப சந்தோஷமாக வெளிநாட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம கற்றுறத 4 பேருக்கு சொல்லி கொடுக்கறது மிக பயனுள்ளதாக இருக்கும். அதனால் நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் பகிருங்க. அது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களை சுற்றி உள்ளவங்களுக்கும் அது நன்மையை பயக்கும். இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகளெல்லாம் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட இன்னொரு கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.